ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரைட், இந்த அத்தேன் மைனிங் அப்படின்னு ஒரு அப்டேட் வந்துருக்குது. சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் நோட்டீஸ். டி அத்தேன் கம்யூனிட்டி வில் பெர்ஃபார்மிங் சேவை மெயின்டெனன்ஸ் உண்டு அத்தேன் சிஸ்டம் ஃப்ரம் 8 மணி யூடிசி டைம்லேருந்து 9 மணி யூடிசி டைம் February 26 இன்றைக்கு நடக்க போகுது. ஒரு மெயின்டெனன்ஸ் ஒன்று நடக்க போகுது. அதாவது 8 மணின்னா ஸ்ரீலங்கன் இந்தியன் டைமுக்கு கிட்டத்தட்ட 5:30 மணி தேலத்தை கூட்டி பார்த்துக்கொள்ளுங்க. அந்த டைம்லேருந்து ஒரு 1 ஹவருக்கு மெயின்டெனன்ஸில் போய்கிட்டு இருக்கும். இது இந்த மணித்தியாலம் கூடலாம் குறையலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் சிஸ்டம். பட் நீங்கள் உள்ளே போக இல்லாமல் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் உள்ளே என்ன பண்ண இல்லாமல் இருக்கும். இப்போ ஓகே ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கு. மைனிங்காக இப்போ ஒர்க் பண்ணி கொண்டு இருக்குது. ஸ்டார்ட் மைனிங் கொடுத்துக்கொள்ளுங்க. ஸ்ட்ரீக்ஸ் கிளைம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. குவெஸ்ட்டில் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் கிளைம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. கன்வர்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் 3 நாளில் ஜெம் டோக்கன்ஸை 8H மாத்திரம் இது ஸ்டார்ட் ஆக போகுது. அது வரைக்கும் இலுமானாக கேவிசி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய பேர் கேவிசி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த ஐஸ் மைனிங் அப்படின்றது ஃபைனல் டிஸ்ட்ரிபியூஷன். எங்கள் எல்லா கோயினையும் நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷனில் நாங்கள் எடுக்க போகிறோம். அதை பற்றி டீட்டெயிலான அப்டேட் வந்து நேற்று போட்டிருந்தாங்க. அவங்களுடைய பிளாக் செயினில் போட்டிருந்தாங்க, அவங்களுடைய வெப்பில் போட்டிருந்தாங்க. அடுத்தது இந்த பிளாக் செயின் இருக்குது தானே, இவங்ககிட்ட ஒரு அப்டேட் வந்துருக்குது. அது என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்தது ACMEன்னு சொல்லப்படுற ஒரு ஏர்ட்ராப். இது ஒரு வெயிட் லிஸ்ட் ஏர்ட்ராப். அந்த ஏர்ட்ராப்பில் எப்படி சைன் அப் பண்ணுறது, எப்படி நாங்கள் ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கணக்கு வெயிட் லிஸ்ட்டுகள் இப்படி தான் இருக்கும். ரைட், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் லைக் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அதோட மறக்காமல் எங்களுடைய ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் அண்ட் ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல் ரெண்டுலையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ வரக்கு முன்னாடி வர அப்டேட்ஸ், வீடியோ வந்த பிறகு வர அப்டேட்ஸ் எல்லாமே நான் அந்த 2 குரூப்லேயே தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி கொண்டிருக்கலாம் தான் சில விஷயங்களை உங்களால் எளியாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் மூவ் டு த வீடியோ. ரைட், இது அக்மின்னு சொல்லப்படுற ஏர்ட்ராப். நேற்று எங்கள் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் போட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் அவங்களை எப்படி ஒரு இன்டர்ஃபேஸில் கொண்டு வந்து விடும். நீங்கள் எந்த ப்ரௌசரில் வேணால் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். அதை காப்பி பண்ணி வேறு எந்த ப்ரௌசரையும் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். அதில் போய்ட்டு டைப் யூர் நேம்னு சொல்கிற இடத்துல உங்களோட நேம் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்புறம் இமெயில் சொல்கிற இடத்துல ஒரு இமெயில் டைப் பண்ணிவிட்டு ஜாயின் கொடுத்தீங்களா இருந்தால் உங்களோட ஏர்ட்ராப் எப்படி ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் தருவாங்க. நினைக்கிற மாதிரியான சொல்லிட்டு மறந்துட்டேன். பாயிண்ட்ஸ் தருவாங்க. அதுக்குள்ள நீங்கள் ரெஃபர் பண்ண உங்களோட பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டு இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் வருங்காலத்தில் வேறு டோக்கன்ஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கும், இந்த அக்மின்னு சொல்லப்படுற டோக்கனாக கன்வெர்ட் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ்கள் இருக்குது. மாவியா வெயிட் லிஸ்ட் கூட எப்படி தான் வந்திருந்தது, இதே மாதிரி தான் வந்திருந்தது. நாங்கள் ஜஸ்ட் இமெயிலையும் ஒரு யூசர் நேமையும் கொடுத்து விட்டுட்டு வெளியே வந்துட்டோம். சரியா 6-7 மாதத்துக்கு பிறகு எங்களுக்கு வித்ட்ரால் தரலையா, $100 $200 வரைக்கும் நாங்கள் ப்ராஃபிட் எடுத்தோம். ஸோ வெயிட் லிஸ்ட்டுகளை அப்படி அதை இதாக விட்டுறாமல் கேர்லெஸ்ஸாக விட்டுறாமல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி திருப்பியும் தரேன். அதில் ஜாயின் பண்ணி போட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு லொக் அவுட்டை பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. ரைட், கோடாவோ பிளாக் செயின். இந்த ஒரு பிளாக் செயின் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 1 இயருக்கு 1 வருஷத்துக்கு முன்னுக்கு 25 விதமான அவங்களுடைய டோக்கன் சப்ளையில் டோட்டல் சப்ளைலேருந்து 25 விதமானதை ஏர்ட்ராப்பாக கொடுத்தாங்க. 2 மில்லியன் யூனிக் வாலெட்ஸ், 2 மில்லியன் யூசர்ஸுக்கு இதை ஏர்ட்ராப்பாக கொடுத்தாங்க. நானும் உட்பட கன பேர் நாங்கள் எடுத்துக்கொண்டோம். நான் முதலாக என்னுடைய வரலாற்று எடுத்துக்கொண்ட முதலாவது ஃப்ரீ ஏர்ட்ராப் இந்த பிளாக் செயின், அதாவது கோயின் தான் தந்தாங்க. இப்போ வெஸ்டிங் பீரியடில் மாதம் தந்து கொண்டிருக்காங்க. 10ஆம் தேதி 9ஆம் தேதி. நான் உங்களுக்கு டெலிகிராமில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மாதம் நான் ரிமைண்ட் பண்ணி கொண்டு இருப்பேன். அதை கிளைம் பண்ணுற ப்ரோசஸில் இன்னும் கொஞ்சம் கிடைக்கும். ஒரு மாதத்துக்கு 0.5 அளவு எனக்கு வந்து கொண்டிருக்குது. ஸோ அவங்க அடுத்த பெரிய ஒரு மூவுக்காக பிளான் பண்ணி கொண்டிருக்கிறான்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்க. 1 இயர் முடிஞ்சிட்டது இது பண்ணி. நான் நினைக்கிறேன் என்ன அந்த மூவ்னு சொன்னால், இந்த அதே மைனிங் ஆப்பில், இந்த கோஷதஷி மைனிங் ஆப்பில் நாங்கள் இன்னொரு கோயின் மைன் பண்ணி கொண்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மைனிங். அதை பற்றி தான் அவங்க சொல்ல வராங்கன்னு என்னுடைய இன்ஸ்டிங் சொல்லுது. ஸோ அதை தான் நானும் நினைக்கிறேன். இதான அவங்கள்ட்ட அந்த மைனிங் ஆப் ஜாயின் பண்ணாதவங்க இப்போயே ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். OEXன்னு சொல்லப்படுற ஒரு கோயின் நாங்கள் இப்போ மைன் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு 24 பிளாக்ஸ் வந்த பிறகு நாங்கள் அதை கிளைம் பண்ணி கொள்கிற மாதிரி ப்ரொசஸ் இருக்குது. ஜாயின் பண்ணுங்க. லிங்க் தாரன், எப்படி சைன் அப் பண்ணு சொல்கிற வீடியோவும் தாரன். அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ப்ராஜெக்ட் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்ட், எக்ஸ்சேஞ்ச் ப்ராஜெக்ட். அதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னு சொல்லி. அதோட ஃபைனல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்போ எங்களுக்கு வித்ட்ரால் தராங்கன்னு சொல்லி டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இதான் அந்த ப்ரோசஸ். எஸ்டிமேட்டட் எண்ட் டைம் எப்போ முடியுது, 4ஆம் மாதம் 13ஆம் தேதி முடியுது. வித்ட்ரால் எப்போ தரப்படுறாங்க, 2024ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 20ஆம் தேதி. இன்னும் ஒரு 20 நாள் 22 நாள் தான் எங்களுக்கு கிடக்குது. அதோட இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்துக்கொள்ளுங்க. இது ஒரு Web3 பேஸ்ட் டீசென்ட்ரலைஸ்ட் அண்ட் சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சாக வராது. நிறைய சார்ஜ். இது ஒரு எக்ஸ்சேஞ்ச், ஓப்பன் எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறது எக்ஸ்சேஞ்சை தான் நாங்கள் சொல்கிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் டோக்கன். ஸோ எக்ஸ்சேஞ்ச் டோக்கன்ற ப்ரைஸ்லாம் என்னமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். என்றால் அவங்களோட ஓன் பிளாக் செயினில் ஓன் இதாக வருவாங்க அவங்க. ஸோ அவங்களோட இது ப்ராஜெக்ட்டுகள் ஸ்டார்டிங்கில் லோவாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் பெரிய அளவில் போகும். இந்த கோடாவோ இது கூட இப்போதைக்கு 0.6 0.7 அப்படி தான் அதோட ட்ரேடிங் நடந்து கொண்டிருக்கு. பட் வருங்காலத்தில் சொல்லலாது. இது ஒரு ஓன் பிளாக் செயின். ஸோ அதில் கணக்கு ப்ராஜெக்டில் வர அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஹோல்டு பண்ணுறவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது பாருங்கள், செக்யூரிட்டி, ஓப்பன் அட்வான்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி, க்ராஸ் செயின் ட்ரேடிங், ட்ரான்ஸ்பரன்சி, ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் சொல்லி அவங்களுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் அவங்க ஆட் பண்ணது அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணால் கூட கிட்டத்தட்ட ஒரு 100 coin 50 coin 60 coin எடுத்து வச்சுக்கொள்ள முடியும். அது என்ன அளவில் லிஸ்ட் ஆகுன்னு சொல்லி யாராலையுமே கணிக்க முடியாது. பிளாக் செயின் அப்படித்தான், கிரிப்டோ கரன்சி அப்படித்தான். நாங்கள் கெஸ் பண்ணவே இல்லாது என்னடா புல் மார்க்கெட் வரப்போகுது. ஸோ ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க.
ரைட் ஐஸ் blockchain ஐஸ் மைனிங் அப்படி அப்டேட் வரும் நேற்று வந்த அப்டேட் அன்வெயிலிங் த ஃபைனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஸ் வி அப்ரோச் த ஃபைனல் டிஸ்ட்ரிபியூஷன் மைல்ஸ்டோன் February 28 2 நாள் கிடக்குது அவங்க எங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க அது ஃபேஸ் 1 இதில் தொடர்ச்சியாக தான் இது இருக்க போகுது அடுத்த இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த முதலாவது வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது செகண்ட் ஸ்டெப் தரப்போகிற டிஸ்ட்ரிபியூஷன் தரப்போகிறது ரெண்டாவது டிஸ்ட்ரிபியூஷன் தரப்போகுது செகண்ட் ஸ்டெப் எப்போ வரப்போகுது எக்ஸாக்ட்லி 8 AM ஜூடிஷியன் February 28 8 AMடா 5:30 மணி தேர்தல் கூடி பாருங்கள் February மாதம் 28 5 ஜூடிசி டைமுக்கு 8 மணிக்கு எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா வாலெட்ஸுக்கும் வந்து சேர்ந்துடும் அதுக்கு பிறகு ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகி ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கு நீங்கள் வேணும்னா விற்றுக்கொள்ளலாம் அப்படியே வச்சுக்கொள்ளலாம் யார் எலிஜிபிள் KYC கம்ப்ளீட் பண்ணவங்க அந்த பாஸ் த குவிஸ் பாஸ் பண்ணவங்க அந்த 21 குவிஸ் பாஸ் பண்ணவங்க அது பிறகு அவங்களுடைய BNB ஸ்மார்ட் செயின் அட்ரஸ் அவங்களுடைய மைனிங் ஆப்பில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க 3 பேர் தான் குவாலிஃபை ஆவாங்க சில பேர் ரைட் அதோட எங்களுக்கு எவ்வளோ coins கிடைக்க போகுது ஈக்குவலியன்ட் டு தியர் அவைலபிள் பேலன்ஸ் எங்கள் அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு சமமான coins வரும் 28ஆம் தேதிக்கு நல்லா ஸ்லாஷ் பண்ணிடுவாங்க அதுக்கு நேரம் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதான் வரப்போகுது அதோட 30 விதமான டிஸ்ட்ரிபியூஷன் எங்களுடைய 10,000 coin வந்ததாக இருந்தால் டிஸ்ட்ரிபியூஷன் அதில் 30 வித கழிச்சு 3000 coin அவங்க எடுத்து மெயின் நெட் ரிவார்ட்ஸ் பூலுக்காக ஸ்ட்ராட்டஜிக்கலி அடுத்தடுத்த இதுகளுக்காக அவங்க 5 இயர்ஸுக்கு லொக் பண்ணி வைக்க போகிறாங்க அது எப்போ தருவாங்களோ தரமாட்டாங்களோ வழியாக சொல்ல தெரியாது கிரியேட்டர்ஸ் நோட்ஸ் அண்ட் வெளிடேஷன்ஸ்க்காக அந்த அடுத்தடுத்த ப்ரொஜெக்ட்டுகளுக்காக அவங்க சேவ் பண்ணி வைக்க போகிறாங்க சில பேர் KYC பண்ணியிருப்பாங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க எக்ஸாம் குஷனில் பாஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஸ்மார்ட் செயின் அட்ரஸ் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க போய் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு நீங்கள் ஆட் பண்ணாலும் பிரயோசனம் இல்லை உங்களோட இது அப்படியே ரிவார்ட்ஸ் போலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க மெயின் ரிவார்ட்ஸ் போல் அடுத்தடுத்த இதுகளுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த இதுக்கு பிறகு பெரிய அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்களை பற்றி அவங்க அறிவிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அதோட டு என்ஷூர் த இன்டெகிரிட்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸுக்கு அவங்க UNCX நெட்வொர்க்னு சொல்லப்படுற ஒரு பிளாட்ஃபார்மோட அவங்க பார்ட்னர்ஷிப் வச்சு தான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் செய்கிறாங்கண்டா லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான ஆட்களுக்கு அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகிறாங்க ஸோ அதோட பார்ட்னர்ஷிப் வச்சு செய்கிறாங்க ஆஸ் வி ப்ரிப்பேர் ஃபார் த ஃபைனல் டிஸ்ட்ரிபியூஷன் எங்களுக்கு கடைசியாக நன்றி சொல்கிறாங்க இவங்க ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு ஜெனுவினான நாங்கள் எல்லாருமே விட்டப்பில் அந்த டிசப்பாயிண்ட் ஆகிட்டு இருக்கோம்னு சொல்லி கண்ட பேர் சொல்லியிருந்தாங்க நான் இப்போ டிசப்பாயிண்ட் ஆனால் தான் இந்த ஸ்லாஷிங் போடுற நேரத்தில் நிறைய கஷ்டப்பட்டு மைண்ட் பண்ண கோயின்ஸை குறைஞ்சிட்டு வராங்க நாங்கள் இதானோம் தான் பட் நாங்கள் செஞ்ச ஏதோ ஒரு மிஸ்டேக் யாருமே அவங்களுடைய ஒயிட் பேப்பரை ஃபுல்லாக வாசிச்சுக்க மாட்டோம் வேண்டாம் அவங்களோட ஒயிட் பேப்பர் ஊர்பட்ட பேஜஸில் இருந்தது அதில் பார்க்கவே எங்களுக்கு என்னடான்னு சொல்லியிருக்கும் அப்போ அதை நாங்கள் டீட்டெயிலாக வாசிச்சிருக்க மாட்டோம் அதனால தான் எங்களால் இப்படி டிசப்பாயின்மெண்ட்டுக்கு போக வேண்டியதாக இருந்தால் அவங்க சொல்லியிருந்திருக்கலாம் எப்படி அந்த ப்ளாக் செயின் எப்படி நாங்கள் ஸ்லாஷ் பண்ணிட்டு வருவோம் எல்லாமே ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் எனக்கு படுது நான் மேலோட பார்த்தேன்னா அப்படி தான் படுது ஸோ நாங்கள் டீட்டெயில்டாக அதை வாசிக்கலை ஓகே ஃப்ரீயாக வரதானே எடுத்துக்கொள்வோம் இதில் வாலெட் ஆப்ஷனில் எவ்வளோ கோயின் இருக்கோ அது 27 வரும்னு நினைக்கிறேன் அதிகமாக ஒரு அப்டேட் கேட்பாங்க இதில் ஒரு அப்டேட் வரலாம்னு நான் நினைக்கிறேன் போன முறையும் அப்டேட் வந்தது இந்த இதில் வந்த பிறகு அவங்களோட அந்த கோயின் ப்ரைஸை பாருங்கள் கொஞ்சமாக பம்பாகி வருது ஓகே பம்பாகி வருது வார நேரத்தில் எல்லா ஹாஃப் கோயின் அதாவது அவங்களோட அமௌண்ட்டில் ஹாஃப் கோயினை விற்று போட்டு மற்ற ஹாஃபில் வச்சுக்கொள்ளுங்க அடுத்தடுத்த ப்ரொஜெக்ட்டுகளுக்காக என்னடா இவங்களோட பெரிய ப்ரொஜெக்ட் ஸோ எல்லாத்தையும் விற்று போட்டு கடைசி நேரத்தில் அந்த கோயின் சில $1 $2 போகிற நேரத்தில் கவலைப்படாமல் ஒரு விருப்பம் கொண்டு ஒரு 25 வீதம் ஒரு 50 வீதத்தை செல் பண்ணி போட்டு மற்றதை ஹோல்டு பண்ணுறது இன்ட்ரெஸ்டேஷன் உங்களுக்கு விருப்பம் எதுவோ அதை பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட ஃபினான்ஷியல் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இதை நீங்கள் பண்ணிக்கொள்ளுங்க டிஸ்ட்ரிபியூஷனுக்காக வெயிட்டிங் 28ஆம் தேதி டிஸ்ட்ரிபியூஷன் வார நேரம் நான் போன முறை எப்படி அப்டேட் பண்ணணும் அதே மாதிரி அப்டேட் பண்ணுவேன் போன முறை கிளைம் பண்ணவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதே அட்ரஸ் உங்களுக்கு வந்துடும் ஸோ டோன்ட் பேனிக் ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் டேகா சேனலில் ஆப்ஸை பற்றின டீட்டெயிலும் டெலிகிராம்லையும் வாட்ஸ்அப் சேனலையும் கொடுக்குறேன் பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க இதோட கீப் சப்போர்ட்டிங் ஓகே பாய் தேங்க்யூ